நான் ரிமோட் கோடை புல் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது கமாண்டு git checkout -b பிரான்ச்சோட நேம் ஸ்டடி ஃபார்ம் பார்ட் 2. ஓகே, புதுசாக இப்போ ஒரு பிரான்ச்சு கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டடி ஃபார்ம் பார்ட் 1 பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ கரண்ட்டில் இருக்கிற கோடும் ப்ளஸ் இனிமேல் நம்ம ஆட் பண்ணுற கோட் இது ரெண்டுமே இந்த பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஹூக் ஃபார்ம் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். அது கமெண்டை நான் அந்த வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். npm install react hook form டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஹூக் ஃபார்ம் இது என்னன்னா, இது ஒரு லைப்ரரி. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரியாக்டில் ஒரு ஃபார்மை வேலிடேட் பண்ணுறதுக்காக இந்த லைப்ரரி யூஸ் ஆகுது. இது ஒரு மினிமல் லைப்ரரி. இதுக்குன்னு வேற டிபெண்டன்சி எதுவும் கிடையாது. இதில் யூஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டடி ஃபார்ம் பேஜில் டாப்பில் இந்த யூஸ் ஃபார்ம் அப்படின்றது ஒரு கஸ்டம் ஹூக். இதை வந்து நான் இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் இந்த பேக்கேஜிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். இந்த யூஸ் ஃபார்ம் ஹூக் இது என்ன பண்ணுன்னா, சில ப்ராப்பர்ட்டிஸை ரிட்டர்ன் பண்ணும். இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் ஹேண்டில் சப்மிட் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் என்ன பண்ணுறேன்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ரிஜிஸ்டர்ன்ற ஒரு மெத்தடு, ஹேண்டில் சப்மிட் இது ஒரு மெத்தடு. இந்த ரிஜிஸ்டர் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்புட் ஃபீல்டை ரியாக்ட் ஹூக் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த இன்புட் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறத ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி இன்புட் ஃபீல்டை வேலிடேட் பண்ணவும் முடியும். ஒரு இன்புட் ஃபீல்டை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இன்புட்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிஜிஸ்டர் மெத்தடை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிஜிஸ்டர் மெத்தட்குள்ளே ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அந்த மெத்தடை இந்த இன்புட் எலிமெண்ட்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதை டபுள் கோட்ஸ்குள்ளே நான் நேம்னு கொடுத்துக்கிறேன். நான் இந்த இன்புட்டை நேம் அப்படின்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிஜிஸ்டரை ஸ்ப்ரெட் பண்ணால் அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற மெத்தடை நம்ம இந்த இன்புட்குள்ளே இன்வோக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த ரிஜிஸ்டரில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன் சேஞ்ச், ஆன் பிளர் இது ரெண்டும் மெத்தடு, இது ரெண்டும் ப்ராப்பர்ட்டி. இந்த நாலுமே இப்போ அந்த இன்புட்குள்ளே அவைலபிளாக இருக்கும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இதுக்கு ஈக்குவல். அதாவது இந்த ரெண்டு லைனுமே ஒன்று தான். இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்படி சிம்பிளாக சிங்கிள் லைனில் எழுதியிருக்கோம். இது ரெண்டும் மெத்தடு, இது ரெண்டும் ப்ராப்பர்ட்டிஸ். நான் இந்த கோடை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டனை ஆட் பண்ணிடுறேன். பட்டனுக்கான கோடு டைப்பு சப்மிட்னு கொடுத்துட்றேன். ஸோ பட்டன் ஆட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார்முக்கு ஒரு பட்டன் ஆட் ஆயிடுச்சு. ரைட், நான் இந்த ஆன் சப்மிட் மெத்தடை இந்த ஃபார்முக்கு கொடுத்துட்றேன். எப்போ இந்த சப்மிட் பட்டன் கிளிக் ஆகுதோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆன் சப்மிட் மெத்தட் தான் கால் ஆகும். இப்போ நம்ம இந்த ஹேண்டில் சப்மிட் இந்த மெத்தடை பற்றி பார்க்கலாம். இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார்மோட சப்மிஷனை மேனேஜ் பண்ணும். இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆன் சப்மிட்டுக்கு வேல்யூவாக பாஸ் பண்ணணும். இந்த ஹேண்டில் சப்மிட் இந்த மெத்தடு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை ஆர்குமெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அதாவது இது ரெண்டு ஆர்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ணும். அது ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ். எப்போ ஃபார்மோட வேலிடேஷன் ரூல் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதோ, அதாவது ஃபார்மில் எந்த வேலிடேஷன் எரரும் இல்லை அப்படின்னா, இந்த ஆன் ஃபார்ம் சப்மிட் இந்த மெத்தடு இன்வோக் ஆகும். அப்படி இன்வோக் ஆகும்போது நம்ம இந்த ஃபார்முக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா ஃபீல்டோட வேல்யூவும் அந்த மெத்தடில் இருக்கும். அதே மாதிரி எப்போ ஒரு ஃபார்மோட வேலிடேஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த ஆன் ஃபார்ம் எரர் இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். அது இன்வோக் ஆகும்போது இந்த எரர், அதாவது எரர் ஆப்ஜெக்ட் இந்த மெத்தட்க்கு வேல்யூவாக பாஸ் ஆகும். நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா
இங்கே ஒரு எரர் காட்டும். என்னன்னா இந்த ஆன் ஃபார்ம் சப்மிட், ஆன் ஃபார்ம் எரர் இந்த 2 மெத்தடும் டிஃபைன் ஆகலை அப்படின்னு. நான் இன்னும் இந்த மெத்தட் டிஃபைன் பண்ணல. இப்போ அதை டிஃபைன் பண்ணிடலாம். நான் இந்த மெத்தட்ஸ் கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். எரர் கிளியர் ஆயிடுச்சு. இது என்ன நடக்குது அப்படின்னா, எப்போ இந்த மெத்தட் இன்வோக் ஆகுதோ அப்போ ஃபார்மோட வேல்யூஸை நான் இங்கே டேட்டான்ற பேரில் வாங்கி இங்கே கன்சோல் பண்ணுறேன். அதான் லைன் நம்பர் 22ல். அடுத்தது ஃபார்மோட வேலிடேஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். இந்த மெத்தட்ஸில் அதோட வேல்யூவெல்லாம் எரர்ஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டு நான் இங்கே எரராக கன்சோல் பண்ணுறேன். சாரி, நான் லாகில் கன்சோல் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நம்ம இன்புட் ஃபீல்டுக்கு ஒரு வேலிடேஷன் ரூல் செட் பண்ணுறேன். அது எதுக்கு அந்த வேலிடேஷன் ரூலை நம்ம என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் மெத்தடுக்கு பாஸ் பண்ணணும். ரிஜிஸ்டர் மெத்தட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா கமா ஒரு ஆப்ஜெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வேலிடேஷன் ரூலை பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நேம் அப்படின்ற பேர் ரெஜிஸ்டர் ஆகிற இன்புட் ஃபீல்டு ரெக்யூர்டாக இருக்கணும். அதாவது ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது அந்த இன்புட் ஃபீல்டில் வேல்யூ இருக்கணும். வேல்யூ இல்லை அப்படின்னா அது எரரை இன்வோக் பண்ணும். வேல்யூ இருந்தது அப்படின்னா ஃபார்ம் சப்மிட்டை இன்வோக் பண்ணும். இப்போ நான் அந்த ஃபார்மை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணுறேன். இதுக்கு என்ன வேலிடேஷன் ரூல் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்புட் ஃபீல்டு ரெக்யூர்டு, அதாவது இது எம்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்சோல்குள்ளே போயிட்டு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு வேல்யூவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஃபார்மோட வேல்யூ, அதாவது இந்த ஜான் அப்படின்ற வேல்யூவை எடுத்துட்டு நம்ம எந்த நேமை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதை கீயை போட்டு நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ரியட் ஹூக் ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா, ஃபார்மோட வேலிடேஷன் ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அதில் கீயாக எது இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்புட்டை என்ன நேமை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அது கீயாக இருக்கும். நம்ம டைப் பண்ண வேல்யூஸ் வந்தீங்கன்னா வேல்யூவாக இருக்கும். ஓகே, இப்போ இதையே நான் இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு எம்டி ஃபார்மை சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்கே வருது. இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஆப்ஜெக்ட். இது நம்ம என்ன பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதை கீயாக வச்சு ஜென்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா டைப்பு ரெக்யூர்டு மெசேஜ்னு சொல்லிட்டு எம்டி. அதாவது என்னன்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் ரூலை நம்ம இன்புட் ஃபீல்டில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே டைப்னு கொடுக்கும். நம்ம ரெக்யூர் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் ரெக்யூர்னு வருது. மெசேஜ் எதுவும் கொடுக்காததுனால அது எம்டியாக வருது. இந்த லைன் நம்பரை பார்த்தாலே தெரியும். இது லைன் நம்பர் 22, லைன் நம்பர் 23. அதாவது ஃபார்ம் சப்மிட் ஆனால் இது எரர் ஆச்சுன்னா இது இந்த 2 லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் இன்னொரு ஃபீல்டை ஆட் பண்ணுறேன். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நேம் அப்படின்றத ஏஜ் அப்படின்னு மாற்றிடுறேன். டேஸ் ஹோல்டரும் ஏஜ்னு கொடுத்துட்றேன். இப்போ இதை ஏஜ் அப்படின்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரெக்யூர்டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ இதுக்கு மெசேஜ் செட் பண்ண போகிறேன். இந்த ட்ரூவை தூக்கிட்டோம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக ரெக்யூர்டோட வேல்யூ ட்ரூன்னு எடுத்துக்கும். நம்ம மெசேஜை இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். என்ன மெசேஜ் கொடுக்க போகிறேன்னா, நேம் ஃபீல்ட் இஸ் எம்டி. அதே மாதிரி காப்பி பண்ணி ஏஜுக்கும் ஏஜ் ஃபீல்ட் இஸ் எம்டின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் போயிட்டு அதே ஃபார்மை திரும்பவும் ரன் பண்ணுறேன். நேம் ஜான் ஏஜ் 12 கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வரும். நேம் கீ அதோட வேல்யூஸ் வரும். ரெண்டையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் கன்சோலையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இப்போயும் ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இது எரர் ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இங்கே மெசேஜ் வருது. அப்போ வந்து நான் மெசேஜ் கொடுக்கல, இப்போ மெசேஜ் கொடுத்தனால மெசேஜோடு வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எரர் மெசேஜை வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதாவது இந்த இன்புட் ஃபீல்டுக்கு கீழே இந்த எரர் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் ஃபார்மில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஜெக்ட். இந்த ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல வந்து எரர்ஸை டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த எரர்ஸை வந்து நம்மளால காம்பனன்ட்ஸ்குள்ளே டிஸ்பிளே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபார்ம் ஸ்டேட்லேருந்து இந்த எரர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம்.
இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார்மோட ஓவரால் ஸ்டேட்டும் இந்த ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதிலிருந்து எரர்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி இந்த எரர் மெசேஜை நம்ம காம்பனண்ட்டில் ஷோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதனால இந்த லைனை ஃபுல்லாக தூக்கிடுறேன். இந்த ஆன் ஃபார்ம் எரர் இந்த மெத்தடை நான் ஹேண்டில் சப்மிட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கன்சோல் லாக் போடுறேன். அதாவது இந்த எரர்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன் அந்த ஆன் ஃபார்ம் எரர் அந்த மெத்தடை ரிமூவ் பண்ண அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எரர் மெசேஜை நம்மளால காம்பனண்ட்டில் ஷோ பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் ஸ்டேட்லேருந்து எரர்ஸ் எடுத்து இந்த எரர் ஆப்ஜெக்ட்லேருந்து தான் நம்ம வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா காம்பனண்ட்டில் ஷோ பண்ண போகிறோம். நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இதை போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த கன்சோலை கண்டுக்காதீங்க, நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் தெரியுது. எந்த லைன்லேருந்து தெரியுதுன்னு பாருங்கள், ஸ்டடி ஃபார்ம் ஜேஎஸ் X28. அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த கன்சோல் தான். ஏன் அதில் எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னா இப்போ எந்த எரர் ஆப்ஜெக்டும் இல்லை, அதனால் அது எம்டியாக காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளியர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம் அண்ட் ஏஜ் மறுபடியும் அந்த எரர் ஷோ ஆகுது, ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த எரர் ஆப்ஜெக்ட் நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா ஃபார்ம் ஸ்டேட்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போது இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நம்மளால் இதுலேருந்து வேல்யூவை பிரித்து தனியாக எடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த எரர்ஸ் ஆப்ஜெக்ட்டு எம்டி ஆகிடுச்சு. இப்போ கோட்குள்ளே போயிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எரர்ஸ் ஆப்ஜெக்ட் இங்கே எடுத்திருக்கேன் இல்லையா, இதை இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பனண்ட்குள்ளே இந்த ஃபார்ம் எரர் மெசேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே நான் லோட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எரர்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டில் நேம்ன்ற கீ இருந்ததுன்னா, இது ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் மாதிரி ரியாக்டில் நேம் அப்படின்ற கீ இருந்தது, அதாவது ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த எரர்க்குள்ளேருந்து நேம்லேருந்து மெசேஜ் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். நான் இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வரும் நேம் ஃபீல்ட் இஸ் எம்டி. என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம எம்டி ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எரர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நேம் கீழே இருக்கிற மெசேஜ் எடுத்து இங்கே ஷோ பண்ணுது. ஸோ எரர் மெசேஜ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சக்கரா யூஐக்கு மாற்றணும். அதாவது சக்கரா யூஐ ஃபார்ம் எரர் மெசேஜ் இருக்கு இல்லையா, இதில் தெரிகிற மாதிரி மாற்றணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கோரை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபார்ம் எரர் மெசேஜ் அப்படின்ற காம்பனண்ட்குள்ளே இந்த எரர் மெசேஜ் ஷோ ஆகும். இந்த காம்பனண்ட்டு எப்போ விசிபிள் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோலருக்கு இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ஸ்க்குள்ள நம்ம ட்ரூங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இதுக்குள்ள கண்டிஷன் ட்ரூ ஆச்சு, இதில் ட்ரூ அப்படின்ற வேல்யூ இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்ம் எரர் மெசேஜ் ஷோ ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த அதாவது எரர்ஸில் நேம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், இந்த எரர்ஸில் நேம் ஒன்று இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரூன்னு ஆகிடும். இந்த ஃபார்ம் எரர் மெசேஜ் என்ன ஆகிடும்னா ஷோ ஆகிடும். நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி அது லோட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன ஆகிடுதுன்னா இப்போ அந்த எரர் மெசேஜ் சக்கரா யூஐயோட பைண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த இன்வேலிடேட்குள்ளே இந்த எரர்ஸ் டாட் நேம்ன்றதை பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் லோட் ஆகும்போது இந்த எரர்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், அதுக்குள்ளே நேம்ன்றது இருக்காது. எப்போ நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் பண்ணுறனோ அப்போ தான் அதுக்குள்ளே அந்த நேம் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இது ட்ரூ ஆகிடும். இது ட்ரூ ஆச்சுன்னா ஃபார்ம் எரர் மெசேஜ் ஷோ ஆகிடும். அதனால் அந்த எரர் மெசேஜ் சக்கரா யூஐயில் யூசருக்கு தெரியுது. இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஜுக்கும் கொடுக்குறோம். பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை ஏஜ் அப்படின்னு மாற்றிடுறேன். அதே மாதிரி இஸ் இன்வேலிட் இந்த ப்ராப்ஸையும் காப்பி பண்ணி இந்த ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கேயும் ஏஜ் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். நான் இங்கே போயிட்டு
ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆல்ரெடி லோட் ஆயிடுச்சு. ஏன் லோட் ஆயிருந்ததுன்னா ஏற்கனவே எரர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு இல்லையா போன டைம் சப்மிட் பண்ணப்போ, அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வடிவன்ஸு சப்மிட் பண்ணுறேன். வேலிடேஷன் ரூல்ஸ் ஃபால்ஸு, அதனால் ஃபார்ம் ஸ்டேட்லேருந்து எரர் ஆப்ஜெக்ட் எடுத்து இங்கே ஷோ ஆகுது. இதே நான் வந்து இங்கே வேல்யூ, அதாவது ஜான் ஏஜ் 25 அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வேல்யூ ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்புட்குள்ளே இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆனால் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுவோம். ஆனால் இந்த ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால எந்த இன்புட்டுமே நம்ம ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதவே இல்லை. அது எல்லாமே இந்த ரிஜிஸ்டருக்குள்ளேயே இருக்குது. இதுதான் இந்த யூஸ் ஃபார்மோட இதுதான் கிடையாது, இதுவும் அதோட ஃபியூச்சர்ஸில் ஒன்று. கோட் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இதில் நிறைய வேலிடேஷன் ரூல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ரெக்கார்டு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதே நம்பர்ஸாக இருந்தால் இது மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, இந்த மாதிரி நிறைய வேலிடேஷன்ஸை செக் பண்ணிக்கலாம். அதை படிக்கணும் அப்படின்னா ஹூக் ஃபார்மோட இந்த ரிஜிஸ்டர் பேஜுக்கு போய் பாருங்கள். இதில் நிறைய வேலிடேஷன் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மினிமம் லென்த், மேக்ஸிமம், பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய வேலிடேஷன் ரூல்ஸ் என்ன பண்ண முடியும்னா செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஜை வந்து நான் நம்பருக்கு மாற்றிக்கிறேன், நம்பர் டைப்புக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரெக்கார்டு இதை தூக்கிட்டு நான் இப்போ ஒரு கோடை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதைத்தான் என்னென்னா நான் இப்போ எழுதியிருக்கேன். அதாவது ரெக்கார்டு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வேல்யூ ட்ரூ மெசேஜ், என்ன மெசேஜோ அந்த மெசேஜை கொடுத்துட்டேன். ஸோ இது இப்படியும் எழுதிக்கலாம். இது ரெண்டுமே சேம் தான். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா மினிமம் மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன் ரூல் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூ 18, மெசேஜ் என்னென்னா ஏஜ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 18. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எம்டியாக வச்சுட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ஏஜ் ஃபீல்ட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன நேமை வந்து ஜான்னு கொடுத்துட்றேன். ஏஜில் வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா அது டைப் பண்ணும்போது காமிச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ஏஜ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 18, அதாவது அந்த எரர் மெசேஜ் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 18 விட சின்ன நம்பர் கொடுத்ததுனால இந்த எரர் வேலிடேஷன் ரூல் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேலிடேஷன்ஸை செட் பண்ணிக்கலாம். ஹூக் ஃபார்ம் அதை யூஸ் பண்ணி ஃபார்மில் வேலிடேஷன் எல்லாம் போட்டு செக் பண்ணியாச்சு. அதை சக்கரையோடு பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் டைப்பு, நம்பர் டைப், இது 2 டைப் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம ரேடியோ பட்டன், செலக்ட் பாக்ஸு, செக் பாக்ஸு, இது எல்லாத்தையும் எப்படி சக்கரா யூஐ டிசைன்ஸ் கொடுத்து வேலிடேஷன் ரூல் ஹூக் ஃபார்மை யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நான் இந்த கோடை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட்டில் புஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எல்லா ஃபைலையும் ஸ்டேஜுக்கு மாற்றிடுறேன். இது எல்லாமே ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கமிட் பண்ணுறேன். கிட் கமிட் மெசேஜ் என்னென்னா ஸ்டடி ஃபார்ம் பார்ட் 2 டன். இதுதான் இந்த மெசேஜ். சப்மிட் பண்ணுறேன். இப்போ புஷ் பண்ண சொல்லணும். கிளிக் பண்ணுறேன். இந்த கோடு இப்போ புஷ் ஆகிருக்கும். கிட்குள்ளே போயிட்டு நான் ரீலோட் பண்ணுறேன். ஃபுல் ரிக்வெஸ்ட் காட்டுது. ஃபுல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ நான் கம்பேர் கிளிக் பண்ணுறேன். ஃபுல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஸோ நான் அதை மெர்ஜ் பண்ணிடுறேன். கோடு மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் விஎஸ் கோட்குள்ளே போயிட்டு டெவலப் பிரான்ச்சுக்கு மாற்றி ஃபுல் அண்ட் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இனி வேறு டைப் இன்புட் ஃபீல்டை எப்படி ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம்.